பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகலை. கூடி வருகிற சென்ட் தாமஸ் சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் நபர்கள் உங்களை வாழ்த்துகிறார்கள். உங்களோட கூட இந்த காலை பொழுதிலே தேவனை தொழுது கொள்வது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವುದು ನನಗೆ ಬಹಳ ಸಂತೋಷವಾಗಿದೆ. எனக்கு ஒரு புதிய அனுபவம் இது ನನಗೆ ಒಂದು ಹೊಸ ಅನುಭವ. நான் வேலை நிமித்தமாக வந்த இந்த இடத்துல due to work I come over here. கிறிஸ்துவுக்குள்ளான அவருடைய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட இந்த சொந்தங்களோடு கூடியிருப்பது மகிழ்ச்சியான ஒரு விஷயம். With the shed of Christ's blood we gathered here and we gain the relationships. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லாருமே ஒரு வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ನಾವು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಗೆಲುವನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇವೆ. நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நாம் எடுக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலுமே நமக்கு வெற்றியாக இருந்தால் நலமா இருக்கும் என்று யோசிக்கிறோம். In our life we think all the things going to victory over us. நாம் நினைக்கிற அந்த நினைவு என்பது மிகவும் சரியான நினைவுதான். That's good. Everything come to victory is good. அந்த வெற்றியை நான் அடைய வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் என்ன செய்ய வேண்டும்? ಆ ಒಂದು ವಿಜಯವನ್ನು ಹೊಂದಲು ನಾನು ಕ್ರೈಸ್ತನಿಂದ ಏನು ಪಡ್ಕೊಳ್ಳಬೇಕು? நாம் உலகத்துக்குரிய வெற்றியும் இருக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கான வெற்றியும் இருக்கிறது. Physical victory is there and spiritual victory is there. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெறுவதற்கான வழிகளை நமக்கு வேதாகம் போதிக்கிறது. Spiritual victories the Bible teaches how to win over. நாம் வாசித்த இந்த பிலிப்பியர் பகுதியிலே ನಾವು ಈಗ ನೋಡಿದಂತ ಈ ಫಿಲಿಪಿಯನ್ಸ್ ಚಾಪ್ಟರ್ ನಲ್ಲಿ அதிகாரம் 3 வசனம் 13 ಮೂರನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಾಕ್ಯ 13-14 13-14 ಫಿಲಿಪಿಯನ್ಸ್ ಚಾಪ್ಟರ್ 3 ವರ್ಸಸ್ 13-14. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். அப்ப இந்த பகுதியை நான் வாசிக்கிற பொழுது, இந்த பகுதி எழுதப்பட்ட ஒரு பின்னணியை நாம் கவனிக்கிற பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில இருக்கிற பொழுது அல்லது அரண்மனையிலே கட்டப்பட்டிருக்கையிலே இந்த நிருபத்தை எழுதுகிறார். ಈ ಒಂದು ಸಂಗತಿಯನ್ನ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಪೌಲನು ಸೆರೆಯಲ್ಲಿದ್ದಾಗ, ಸಂಕಷ್ಟದಲ್ಲಿದ್ದಾಗ ಈ ಒಂದು ಮಾತುಗಳನ್ನ ಇಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவர் கட்டப்பட்டிருக்கிறார் அல்லது சிறையிலே இருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது அவர் எழுதின இந்த நிருபத்தை நாம் வாசிக்கிற பொழுது சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்கிற வார்த்தையை அடிக்கடி நம்மால வாசிக்க முடியும். When Paul in prison wrote this epistle, and several times he is repeating, be happy like that. ஆனால் அவர் இருக்கிற சூழ்நிலையை பார்க்கிற பொழுது அந்த சூழ்நிலையில இப்படி எல்லாம் எழுத முடியுமா என்று யோசிக்க தோன்றுகிறது. But in Paul's situation very critical. He is in the prison, but that situation he is telling you should be happy. அந்த பவுல் அந்த சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது தன்னை ஒரு ஓட்டப்பந்தய வீரனை போல எண்ணி எழுதுகிறார். ಪೌಲನು ಸೆರೆಯಲ್ಲಿದ್ದಾಗ ತನ್ನನ್ನು ಒಬ್ಬ ಓಟದ ವೀರನೆಂದು ನೆನೆಸಿಕೊಂಡು ಬರೆಯುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அந்த வசனம் 14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. அப்போ ஒரு பந்தய பொருள் என்று அங்கு குறிப்பிடுகிறார். ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ verses 14 I press on toward the goal and to the prize. He is mentioning that prize. அப்போ நமக்கான இன்றைய நாளுக்கான தலைப்பை நாம் கவனிக்கிற பொழுது இலக்கை நோக்கி தொடருகிறேன். ಇವತ್ತು ನಾವು ನೋಡುವಂತ ಒಂದು ವಿಚಾರ ಗುರಿಯನ್ನು ಮುಟ್ಟುವುದು. Today we are going to think about the aim, where should go. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வாசித்த அந்த 3ஆம் அதிகார வசனத்திலே கிறிஸ்துவுக்குள் அவர் அழைக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த வாழ்க்கை, கிறிஸ்துவுக்கு பின் அழைக்கப்பட்ட வாழ்க்கை, அதிலே அவருக்கு ஏற்பட்ட எல்லா உபத்திரங்களையும் குறிப்பிடுகிறார். Paul is in this chapter describing himself before the Christ, after the Christ, how his life is there. இங்கே பவுல் தன்னுடைய ஓட்டத்தை எவ்விதமாக ஓட விரும்புகிறார் என்கிற விஷயத்தை குறிப்பிடுகிறார். Paul is also willing to run towards the God, how, in which way. தேவன் அழைத்த பரம அழைப்பு என்கிற ஒரு வார்த்தை நாம் கவனிக்கிறோம். ಇಲ್ಲಿ ದೇವರು ಕರೆದಂತ ಒಂದು ಕರೆಯುವಿಕೆ ಕುರಿತು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் தேவன் ஒரு பொதுவான அழைப்பை கொடுத்திருக்கிறார். ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲರಿಗೂ ದೇವರು ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಕರೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக அழைக்கப்பட்ட அந்த அழைப்பு என்பது, ಈ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಕರೆಯಲ್ಪಡುವಂತ ಈ ಒಂದು ಕರೆ ಎಂಬುದು அது பரம அழைப்பு என்று சொல்கிறார். ಅದು ಒಂದು ಪರಮ ಉನ್ನತವಾದ ಒಂದು ಕರೆ, பரலோகத்துக்குரிய ஒரு அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். calling is heavenly calling. வாசிக்கலாம் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் வசனம் 1. Hebrew chapter 3 verse 1.
Hebrews chapter 3 verses 1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளாகிய பரிசுத்த சகோதரரே, இங்கே பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் என்று கிறிஸ்துவை அழைப்பதை நாம் கவனிக்கிறோம். Therefore, holy brethren, partakers of a heavenly calling. Yes, the mention is heavenly calling. அப்ப நம்முடைய அழைப்பு பரத்துக்குரிய அழைப்பாக இருக்கிறது. Our calling is heavenly calling. அந்த பரத்திற்குரிய அழைப்பை பெற்றுக்கொண்ட நபர்களை பரிசுத்த சகோதரர் என்று குறிப்பிடுகிறார். Heavenly calling people, Paul mentioned, is the holy persons. அப்ப நம்ம எல்லாருமே கிறிஸ்தேசுக்குள்ளாக அழைக்கப்பட்டபடினாலே, we all calling toward in the name of Jesus Christ. நாம் பரிசுத்த சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். We are holy brothers and sisters. கிறிஸ்துவுடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದ ಮುಖಾಂತರ ನಾವು ನೀತಿವಂತರಾಗಿದ್ದೇವೆ. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 Peter chapter 5 verse 10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற என்ற ஒரு வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். And the God of all grace who called you unto his eternal glory in Christ. அப்போ கிறிஸ்துவினாலே நாம் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பு ನಾವು ಕ್ರಿಸ್ತನಿಂದ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಈ ಕರೆಯುವಿಕೆ நித்திய மகிமைக்காக அழைத்திருக்கிறார். ಅದನ್ನು ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕಾಗಿ ಕರೆದಿದ್ದಾನೆ. நாம் எபிரேயர்ல வாசித்தோம் பரம அழைப்பு என்று வாசித்தோம். ಇಬ್ರಿಯದಲ್ಲಿ ನೋಡಿದ್ದೇವೆ ನಾವು ಪರಲೋಕದ ಒಂದು ಸ್ವಾಸ್ಥ್ಯ. பேதுருவிலே வாசிக்கிற பொழுது நித்திய மகிமைக்கு என்று ஒரு அழைப்பை சொல்கிறார். ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ ನಿತ್ಯ ಪ್ರಭಾವಕ್ಕೆ ಎಂಬುದಾಗಿ. அப்போ இந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ಈ ಒಂದು ಇಟರ್ನಲ್ ಗ್ಲೋರಿ ಇದಕ್ಕೆ ನಾವು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. அப்ப நம்முடைய பங்கு எதனோடு என்று நாம் பார்க்கிற பொழுது ನಮ್ಮ ಒಂದು ಭಾಗವಹಿಸುವಿಕೆ ಯಾವುದೆಂದರೆ அது பரத்துக்குரிய அழைப்பிலே நம்முடைய பங்கு இருக்கிறது. ನಮಗೆ ಎಲ್ಲಿ ಒಂದು ಸ್ವಾಸ್ಥ್ಯ ಅಥವಾ ಭಾಗ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಪರಲೋಕದಲ್ಲಿ. சரி, கிறிஸ்து அதாவது பந்தய பொருளுக்கான இலக்கு என்னவென்று நாம் கவனிக்கிற பொழுது ಈ ಓಟ ಪಂದ್ಯದ ಒಂದು ಗುರಿ, the running towards the aim is, ஒரு கிறிஸ்துடைய வாழ்க்கை ஓட்ட பந்தயத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறார். ಒಂದು ಕ್ರೈಸ್ತ ಜೀವನವನ್ನ ಒಂದು ಓಟಕ್ಕೆ ಹೋಲಿಸಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒரு ஓட்டப்பந்தய வீரன் ಒಬ್ಬ ಓಡುವಂತ ವೀರನು அது ஓடுவதற்காக ಓಡುವುದಕ್ಕಾಗಿ தன்னுடைய சரீரத்தை ತನ್ನ ಶರೀರವನ್ನು அதற்கேற்ற ஒரு பயிற்சியை கொடுத்து ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತ ಒಂದು ವ್ಯಾಯಾಮವನ್ನು ಮಾಡಿ அந்த ஓட்டப்பந்தயத்திலே நான் வெற்றி பெறும்படியாக ಆ ಒಂದು ಓಟದಲ್ಲಿ ಗೆಲ್ಲುವ ಹಾಗೆ எல்லா விதத்திலும் ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲಿಯೂ தன்னுடைய சரீரத்தை பக்குவப்படுத்திக் கொள்கிறார். ತನ್ನ ಶರೀರವನ್ನು ಹದಗೊಳಿಸುತ್ತಾನೆ. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாமும் கூட ஒரு ஓட்டப்பந்தய வீரனை போல நாம் இருக்கிறோம். ಕ್ರೈಸ್ತ ಜೀವನದಲ್ಲೂ ನಾವು ಸಹ ಒಬ್ಬ ಓಟಗಾರರಾಗಿದ್ದೇವೆ. அந்த ஓட்டப்பந்தயத்திலே கலந்து கொள்கிறவர்களை குறித்து வேதம் சொல்கிறது. ಈ ಕ್ರಿಸ್ತನ ಓಟದಲ್ಲಿ ಓಡುವಂತವರನ್ನು ಕುರಿತು ಸತ್ಯವೇದ ಮಾತನಾಡುತ್ತದೆ. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 ಕೊರಿಂಥ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 24ನೇ ವಾಕ್ಯ. 1 Corinthians chapter 9 verses 24. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ರಂಗಸ್ಥಾನದಲ್ಲಿ ಓಡುವುದಕ್ಕೆ ಗೊತ್ತಾದವರು ಓಡುತ್ತಾರಾದರೂ ಒಬ್ಬರು ಮಾತ್ರ ಬಿರುದನ್ನು ಅಂತ ನಿಮಗೆ ತಿಳಿಯೋದು, ಅದರಂತೆ ನೀವು ಬಿರುದನ್ನು ಪಡೆಕೊಳ್ಳಬೇಕೆಂತಲೇ ಓಡಿರಿ. அப்போ பந்தய சாலையிலே ஓடுகிற ஒரு காட்சியை நம்முடைய மனதில் வைத்துக் கொள்வோம். ನೀವು ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನೀವು ಓಡುತ್ತಾ ಇದ್ದೀರಿ ಎಂಬ ಭಾವನೆಯನ್ನು ಇಟ್ಕೊಳ್ಳಿ. அப்ப அந்த பந்தயத்திலே கலந்து கொள்கிற எல்லாருமே ஓடுகிறார்கள். In the race everyone is run over there. ஆனால் அந்த பரிசு ஒருவருக்காகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. Prize is for only one person. அந்த பரிசை தான் பெற வேண்டும் என்றுதான் ஓடுகிற எல்லாருமே நினைக்கிறார்கள். Everybody aiming for the prize. அந்த பரிசை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதற்காக முண்டியடித்து ஓடுகிறார்கள். Everyone to reach the goal and take the prize. That's what they are running. உலக பிரகாரமாக ஓட்டப்பந்தயத்துடைய வீரனை குறித்து நாம் கவனிக்கிற பொழுது According to the world, we think about the races. ஒரு வீரனுக்கு ஒவ்வொரு நொடியும் முக்கியமானதாக இருக்கிறது. Every sportsman, every minute is very very important. கொடுக்கப்பட்ட நேரத்தில் ಕೊಟ್ಟಂತ ಸಮಯದಲ್ಲಿ நிர்ணயிக்கப்பட்ட அந்த இலக்கை அடையும்படி ಆ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಸೇರುವ ಹಾಗೆ அந்த பரிசை பெற்றுக்கொள்ளும்படி ಆ ಒಂದು ಬಹುಮಾನವನ್ನು ಹೊಂದೋದಕ್ಕಾಗಿ அதுதான் அந்த வீரனுடைய குறிக்கோளாக இருக்கிறது. ಆಟಗಾರನ ಒಂದು ಗುರಿಯಾಗಿದೆ. அதே போல கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட நாமும் கூட ಅದೇ ರೀತಿ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ನಾವು நம்முடைய இலக்கை அடையும்படியாக ನಮ್ಮ ಒಂದು ಗುರಿಯನ್ನು ಮುಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஓட்டத்திலே ನಮಗೆ ನಿರ್ಣಯಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಓಟದಲ್ಲಿ அந்த இலக்கை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ಆ ಒಂದು ಗುರಿಯನ್ನು ಮುಟ್ಟುವ ಹಾಗೆ நாம் ஓட வேண்டும். ನಾವು ಓಡಬೇಕು. உலகத்திலே சொல்லுவார்கள், ಲೋಕದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால்
தேடலை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று ನಾವು சொல்வார்கள். ಲಕ್ಷ್ಯವನ್ನು ಹೊಂದಬೇಕಾದ್ರೆ ನಾವು ಹುಡುಕುವಂತದನ್ನು ಹುಡುಕಬೇಕು. அப்போ ஒரு இலக்கு என்று இருக்கிறதால் அந்த இலக்கை பெறும்படியான தேடல் மனிதனுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ನಮಗೆ ಒಂದು ಗುರಿ ಇದೆ ಅಂದರೆ ಆ ಗುರಿಯನ್ನು ಹುಡುಕುವಂತರಾಗಬೇಕು. அந்த தேடல் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய தேடல் என்னவாக இருக்கிறது? Spiritual life, what we are going to search and where we have to go. இந்த காலை பொழுதிலே தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற உங்கள் ಈ ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಿಂದ ನೀವೆಲ್ಲರೂ உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಜೀವನದಲ್ಲೂ உங்களுடைய இலக்கு என்னவாக இருக்கிறது? ನಿಮ್ಮ ಗುರಿ ಏನಾಗಿದೆ? நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை இலக்காக கொண்டிருக்கிறோம்? ನಾವು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವುದನ್ನು ಗುರಿಯಾಗಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೇವೆ? இன்றைக்கு அநேகருடைய இலக்கு என்பது பணம், சொத்து மற்றும் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை குறித்து யோசிக்கிறார்கள். ಇವತ್ತು ಅನೇಕರ ಗುರಿ ಹಣ, ಅಂತಸ್ತು, ಐಶ್ವರ್ಯದಲ್ಲಿದೆ. தான் படிப்பிலே இதை போய் அடைய வேண்டும், தான் ஒரு பெரிய வீடை கட்ட வேண்டும், வேலையில ஒரு உயர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும், வியாபாரத்தில முன்னேற்றத்தை காண வேண்டும். இப்படிப்பட்டதான இலக்குகளை மனிதர்கள் வைத்து வாழ்கிறார்கள். ಅನೇಕರು ಕೆಲಸದಲ್ಲಿ ಮುಂದೆ ಬರಬೇಕು, ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ ಮುಂದೆ ಬರಬೇಕು, ನಾನು ಒಂದು ಅಂತಸ್ತನ್ನು ಹೊಂದಬೇಕೆಂಬ ಗುರಿಯನ್ನು ನೋಡ್ತಾ ಓಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த இலக்குகள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு தேவையானதுதான். ಈ ಎಲ್ಲಾ ಗುರಿಗಳು ಈ ಲೋಕದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮಗೆ ಅವಶ್ಯವೇ. ஆனாலும் ஒரு மெய் கிறிஸ்துவனுடைய இலக்கு என்னவாக இருக்க வேண்டும்? ಆದರೆ ಒಂದು ನಿಜವಾದ ಕ್ರಿಸ್ತನ ಗುರಿ ಏನಾಗಿರಬೇಕು? அந்த மெய் கிறிஸ்துவனுடைய இலக்கு நித்தியத்திற்கான இலக்காக இருக்க வேண்டும். The real Christian aim for the eternal life. அந்த நித்தியத்திற்குரிய இலக்கு என்னவென்பதை வேதம் சொல்லுகிறது. That aim for the eternal life, the Bible is teaches. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 20. Philippians chapter 3 verses 20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அப்ப நாம் போய் சேர வேண்டிய இடம் பரலோகமாக இருக்கிறது. ಕನ್ನಡದಲ್ಲಿ 19ನೇ ವಾಕ್ಯ ಬರ್ತದೆ, ನಾವಾದರೂ ಪರಲೋಕ ಸಂಸ್ಥಾನದವರು. அப்போ ஒன்று அங்கே நம்முடைய குடியிருப்பு பரலோகம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ನಾವು ಒಂದು ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬೇಕು, ನಮ್ಮ ವಾಸಸ್ಥಾನ ಅದು ಪರಲೋಕ ಸಂಸ್ಥಾನ. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 ತಿಮೋಥೆಯ 6:12, our citizenship is heaven in according to 3:20. அங்கே விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காக நீ அழைக்கப்பட்டா என்று சொல்கிறார். ನೀನು ವಿಶ್ವಾಸದ ಹೋರಾಟವನ್ನು ಹೋರಾಡು, ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕಾಗಿ ನೀನು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಮೋಥೆಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ. அப்படியானால் நம்முடைய இலக்கு எது என்பதை அங்க நாம் கவனிக்கிறோம். ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಗುರಿ ಏನೆಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. நம்முடைய இலக்கு நித்திய ஜீவன் என்று சொல்கிறார். Our aim is eternal life. அந்த எதற்காக அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது என்றால் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் பயணிக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை தேவன் நிர்ணயித்திருக்கிறார். Why that aim was given? Because we have to go there. அந்த நித்திய ஜீவன் என்பது குறித்து வேதம் சொல்கிறது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் உம்முடைய குமாரனாகிய இயேசுவையும் அறிகிறது நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்கிறது. ನಿತ್ಯ ಜೀವ ಯಾವುದೆಂದರೆ ನಾವು ಯೋಹಾನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ಒಬ್ಬನೇ ದೇವರಾಗಿರುವ ನಿನ್ನನ್ನು ನಿನ್ನ ಕುಮಾರನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವುದೇ ನಿತ್ಯ ಜೀವ. அந்த தேவனையும் அவருடைய குமாரனாகிய இயேசுவையும் அறிந்து கொண்டு நாம் வாழ்கிற பொழுது அந்த ದೇವರನ್ನು ಆತನ ಕುಮಾರನಾದ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅರಿತು ಜೀವಿಸುವಾಗ நாம் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு அதற்கான வழியை காண்பிக்கிறது. ಆ ಒಂದು ದಾರಿ ನಿತ್ಯ ಜೀವದ ದಾರಿಯನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. சரி, ஒரு ஓட்டப்பந்தய வீரன் அந்த ஓட்டத்திலே கலந்து கொள்கிற பொழுது அவருக்கு அநேக தடைகள் வருகிறது. ಒಬ್ಬ ಓಟಗಾರನು ಓಡುವಾಗ ಅನೇಕ ಅಡೆತಡೆಗಳು ಬರ್ತದೆ. அந்த இலக்கை அடையாதபடியான தடைகள் ஏற்படுகிறது. ಆ ಗುರಿಯನ್ನು ಮುಟ್ಟದಾಗ ಅನೇಕ ತಡೆಗಳು ಬರ್ತದೆ. அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய ஓட்டத்திலே தடைகள் என்பது வர செய்யும். ಅದೇ ರೀತಿ ಆತ್ಮೀಯ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಓಟದಲ್ಲೂ ಅನೇಕ ತಡೆಗಳು ಉಂಟು. In spiritual life, the lot of lags while we are running towards the இஸ்ரவேல் மக்களுக்கு கானான் என்பது ஒரு இலக்காக இருந்தது. For Israel, there is the aim for the Canaan. ஆனால் அந்த கானானை அவர்கள் அடையக்கூடாதபடி வழியிலே அநேக தடைகள் வந்தது. ಆ ಕಾನಾನನ್ನು ಪ್ರವೇಶಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಅನೇಕ ಅಡೆತಡೆಗಳು ಬಂದವು. அந்த அநேக தடைகளை தாண்டி சிலர் மாத்திரமே 2 பேர் மாத்திரமே அந்த கானானுக்குள் பிரவேசித்தார்கள். ಕಾನಾನ್ ದೇಶವನ್ನು ಅಡೆತಡೆಗಳನ್ನು ದಾಟಿ ಪ್ರವೇಶ ಮಾಡಿದ್ದು ಕೆಲವರೇ, ಅದು ಇಬ್ಬರೇ. அவர்களுக்கு ஏற்பட்ட தடைகளை சிலவற்றை நான் ஞாபகப்படுத்துகிறேன். ಅವರಿಗೆ ಉಂಟಾದ ಅಡೆತಡೆಗಳನ್ನು ಕೆಲವು ನಾನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡ್ತೇನೆ. ஒன்று, பார்வோனுடைய ஆளுகை அவர்களை தடை செய்தது. ಮೊದಲನೇದಾಗಿ ಫರೋನನ ಸೈನ್ಯ ಬಂದು ಅವರನ್ನು ತಡೆ ಮಾಡಿದರು. அவர்கள் எகிப்திலே அடிமை மக்களாக இருந்தார்கள். ಅವರು ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ದಾಸತ್ವದಲ್ಲಿದ್ದರು. அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாக தேவன் மோசேயை அனுப்பினார். ಅವರನ್ನು ಆ ದಾಸತ್ವದ ಬಿಡುಗಡೆ ಮೋಶೆಯನ್ನು ದೇವರು ಕಾನಾನಿಗೆ ಕಳಿಸಿದನು. ஆனால் அந்த பார்வோன்
அவருடைய ராஜ்யமானது அவர்களை தங்களுக்கு அடிமைகளாக வைத்துக் கொள்ள யோசித்தது. ಆದರೆ ಫರೋಹನ ರಾಜ್ಯವು ಆತನನ್ನು ಗುಲಾಮರನ್ನಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇತ್ತು. ஆனால் தேவன் மோசேயின் வழியாக 10 வாதைகளை கொடுத்து தம்முடைய மக்களை வெளியே கொண்டு வந்தார். ದೇವರು ಮೋಶೆ ಮುಖಾಂತರ 10 ಉಪದ್ರವಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ತನ್ನ ಜನರನ್ನು ಆ ದೇಶದಿಂದ ಹೊರತಂದನು. அவர்கள் 40 ஆண்டு காலம் அந்த வனாந்திர பயணத்தில் ஈடுபட்டார்கள். ಅವರು 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಪ್ರವಾಸ ಮಾಡಿದರು. அவர்கள் 40 நாளிலே போய் சேர வேண்டிய ஒரு இடம் அது. 40 ದಿನದಲ್ಲಿ ಸೇರಬೇಕಾದಂತಹ ಒಂದು ಜಾಗ. ஆனால் 40 ஆண்டுகள் ஆயினது. ಆ ಸ್ಥಳವನ್ನು ಸೇರಲು 40 ವರ್ಷಗಳಾಯ್ತು. 40 என்பது ஒரு தலைமுறையை குறிக்கக்கூடிய வார்த்தை அது. ಈ ಒಂದು 40 ಅಂತ ಹೇಳುದು ಒಂದು ತಲೆಮಾರನ್ನು ಕುರಿತು ಮಾತನಾಡುವಂತ. தலைமுறை தாண்டி தலைமுறையானது அந்த வனாந்திர பயணத்திலே ஈடுபட்டார்கள். ಒಂದು ತಲೆಮಾರಿನಿಂದ ಇನ್ನೊಂದು ತಲೆಮಾರು ಆಗುವಷ್ಟರವರೆಗೂ ಅಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿದರು. அப்ப அந்த கானானுக்குள் சேரக்கூடாதபடி முதலாவது ஏற்பட்ட தடை, ಆ ಕಾನಾನ್ ಸೇರದ ಹಾಗೆ ಮೊದಲನೇದಾಗಿ ಉಂಟಾದ ಮೊದಲನೇ ತಡೆ பார்வோனுடைய ஆளுகை தடையாக இருந்தது. ಫಾರೋನನ ಒಂದು ಆಳ್ವಿಕೆ ತಡೆಯಾಗಿತ್ತು. இரண்டாவது காரியம், சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு தடையாக நின்றது. ಎರಡನೇದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ ಕೆಂಪು ಸಮುದ್ರ. அவர்கள் அந்த வனாந்திர பயணத்திலே போகிற பொழுது தனக்கு முன்பாக சமுத்திரம் இருக்கிறது. ಅವರು ಅರಣ್ಯ ಪ್ರದೇಶ ಹೋಗುವ ತಮ್ಮ ಮುಂದೆ ಕೆಂಪು ಸಮುದ್ರ ಉಂಟು. தனக்கு பின்னாக பார்வோனுடைய ராணுவம் இருக்கிறது. ನಮ್ಮ ಹಿಂದೆ ಫರೋಹನ ಸೈನ್ಯ ಉಂಟು. அவர்கள் முன்னே போனாலும் அங்கே மறிக்க வேண்டும், பின்னே போனாலும் மறிக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ಮುಂದೆ ಹೋದರೂ ಸಾವು, ಹಿಂದೆ ಹೋದರೂ ಸಾವು ಅಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ. ஆனால் தேவன் வல்லமையாக மோசேயை கொண்டு அந்த சமுத்திரத்தை 2ஆக பிரிக்க செய்தார். ಆದ್ರೆ ದೇವರು ತನ್ನ ಅದ್ಭುತಗಳ ಮುಖಾಂತರ ಮೋಶೆ ಮುಖಾಂತರ ಸಮುದ್ರವನ್ನು 2 ಭಾಗವನ್ನಾಗಿ ಮಾಡಿದನು. வழியே இல்லை என்கிற நிலையிலே தேவன் வழியை உருவாக்கினார். ದಾರಿಯೇ ಇಲ್ಲ ಅನ್ನುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ದಾರಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. அங்கே சமுத்திரம் என்பது 2ஆக பிரிந்து சென்ற பொழுது ಆ ಸಮುದ್ರವು 2ಆಗಿ ವಿಭಾಗವಾಗಿ ಹೋದಾಗ அந்த பூமியானது தண்ணீரில் ஊறப்பட்ட ஒரு இடம், ಆ ಭೂಮಿಯು ನೀರಿನಲ್ಲಿ ಮುಳುಗಿದಂತ ಸ್ಥಳ, அது சேரும் சகதியுமாக இருக்க வேண்டிய ஒரு இடம், ಅದು ಒಂದು ಕೆಸರುಗಳಿಂದ ತುಂಬಿದಂತ ಸ್ಥಳ. தேவன் அந்த தண்ணீரையும் பிரிக்க செய்தார். ದೇವರ ನೀರನ್ನು ಬಿಡಿಸಿದನು. அவர் நடந்து போய் இடத்தையும் கூட வெட்டாந்து காய வைத்த ஒரு இடத்தை கொடுத்தார். ಆ ಸ್ಥಳವನ್ನು ಒಣನೆಲವನ್ನಾಗಿ ಮಾಡಿ ನಡೆಯಲು ಸಿದ್ಧ ಮಾಡಿದನು. அந்த தண்ணீர் நின்றது இல்லையா, அதை குறித்து வேதம் சொல்கிறது. ಆ ನೀರು ನಿಂತಲ್ಲ, ಅದನ್ನು ಕುರಿತು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. தேவன் மனிதனை உண்டாக்கின பொழுது ದೇವರು ಮನುಷ್ಯನ ಉಂಟು ಮಾಡಿದಾಗ அவர் நாசிலிருந்து சுவாசத்தை ஊதி மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ಒಂದು ಜೀವ ಶ್ವಾಸವನ್ನು ಊದಿದಾಗ ಮನುಷ್ಯನು ಬದುಕುವ ಪ್ರಾಣಿಯಾದನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. அந்த ஜலம் குவிந்து நின்றது இல்லையா, ಆ ಸಮುದ್ರವು 2 ಕಡೆ ನಿಂತಿತ್ತಲ್ಲ, அதை நாசின் சுவாசத்தினாலே தேவன் நிறுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. ದೇವರು ತನ್ನ ಬಾಯಿ ಉಸಿರಿನಿಂದ ಸಮುದ್ರವನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಿಲ್ಲಿಸುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. அப்போ 2வது தடை, சிவந்த சமுத்திரம் அவளுக்கு தடையாக நின்றது. அங்கே தேவன் வழியை உருவாக்கினார். ಎರಡನೇ ಒಂದು ತಡೆಯಾಗಿ ಈ ಒಂದು ಕೆಂಪು ಸಮುದ್ರ ನೋಡುತ್ತೇವೆ. 3வது ஒரு விஷயம், யோர்தான் அவளுக்கு தடையாக நின்றது. The third struggle is Jordan River. First struggle is Paran, second struggle is Red Sea, and third struggle is Jordan River for Israel. வாசி எழுதி யோசுவா 3ஆம் அதிகாரம் 14-15, யோசுவா 4ஆம் அதிகாரம் 18, ಯೋಶುವ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 14-15, 14-15, 4-18. 4-18. நேரம் இல்லாதனால வசனத்தை நான் படிக்கல, அப்படியே கடந்து போறேன். ಸಮಯ ಇಲ್ಲದೆ ಇರೋದ್ರಿಂದ ನಾನು ವಚನ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. அப்ப அங்கே அவர்களுக்கு யோர்தான் தடையாக அடைக்கப்பட்டது. ಅಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಅವರಿಗೆ ಯೋರ್ದಾನ್ ಅವರಿಗೆ ತಡೆಯಾಗಿತ್ತು. அங்கே அவர்கள் தேவனுடைய பெட்டி சுமந்து செல்கிற பொழுது ದೇವರ ಮಂಜೂಷ ಪಟ್ಟಿಗೆಯನ್ನು ಹೊತ್ತು ಸಾಗುವಾಗ அவர்களுடைய பாதங்கள் அந்த தண்ணீரிலே வைத்த பொழுது ಅವರ ಕಾಲುಗಳು ಆ ನೀರಿನಲ್ಲಿ ಇಟ್ಟಾಗ அங்கே அந்த தண்ணீரானது அப்படியே நின்று விட்டது. ಆ ನೀರು ಹಾಗೆ ವಿಭಾಗವಾಗಿ ಹೋಯ್ತು, ಇಬ್ಬಾಗವಾಯ್ತು. ஒரு நீர் அருவி தண்ணீர் கொட்டுகிற ஒரு இடத்தை நம்ம ஒரு போட்டோ எடுப்போமானால், ಒಬ್ಬ ನೀರಿನ ಒಂದು ಫೋಟೋ ನಾವು ತೆಗಬೇಕಂದ್ರೆ அந்த போட்டோல அது கொட்டுகிற இடம் அப்படி நிற்கிறது இல்லையா, அதே போல தேவன் அந்த தண்ணீரை நிறுத்த செய்தார். ಹೇಗೆ ನಾವು ಹರಿಯುವ ನೀರು ಕೆಳಗೆ ಬೀಳುವಂತ ಜಲಪಾತ ನೀರು ಹೇಗೆ ನಿಂತಿತ್ತು, ಆ ರೀತಿ ಯೋರ್ದಾನ್ ಒಳಗೆ ಇಬ್ಬಾಗವಾಗಿ ನಿಂತಿತ್ತು. அப்போ தேவன் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தடையாயிருந்த அந்த யோர்தானையும் கடந்து போக செய்தார். God has given the clearance where the people struggled in the Jordan River. God has given the clearance. 4வது ஒரு விஷயம், 4ನೇ ವಿಷಯ, அவர்களுக்கு எரிகோ மதில் சுவர் தடையாக நின்றது. The fourth struggle is the wall of the Jericho. அது யோசுவா 6ஆம் அதிகாரத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. Joshua 6 ಅಲ್ಲಿ ಇದು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அங்கே அந்த எரிகோவை அவர்கள் கடந்து போக முடியாதபடி அங்கே அந்த பெரிய மதில் சுவர் தடையாக நின்றது. The wall of the Jericho is struggle for the Israel people to reach the Canaan.
ஆனாலும் கூட தேவன் அவர்கள் அந்த இடத்தை தினமும் சுற்றி வரும்படியாக சொன்னார். ಬಟ್ ದೇವರು ಹೇಳಿದನು ಅವರನ್ನು ದಿನಂ ಪ್ರತಿ ನೀವು ಸುತ್ತಿ ಬನ್ನಿ ಎರಿಕೋ ಪಟ್ಟಣ. 6 நாள் சுற்றினார்கள். 6 ದಿನ ಸುತ್ತಿದರು. 7வது நாளிலே 7 முறை சுற்ற சொன்னார். 7ನೇ ದಿನ 7 days 7 times they turn over the ball. அங்கே அவர்கள் அந்த சத்தத்தை எழுப்பின பொழுது ಅಲ್ಲಿ ಅವರು ಶಬ್ದವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಾಗ அங்கே அந்த மதிசுருவானது இடிந்தது. ಆ ಗೋಡೆಯಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋಯಿತು. யாரெல்லாம் நின்றார்களோ அவர்களுக்கு எதிரே அவர்கள் பயணித்து அந்த இடத்தை மேற்கொண்டார்கள். ಅವರು ತಕ್ಷಣ ಪ್ರವೇಶ ಮಾಡಿ ಕಾನಾನನ್ನು ವಶಪಡಿಸಿಕೊಂಡರು. அப்ப அங்கே தடையாய் நின்ற அந்த எரிகோ மதிலையும் கூட தேவன் அகற்ற செய்தார். ಅಲ್ಲಿ ತಡೆಯಾಗಿದ್ದಂತ ಎರಿಕೋ ಪಟ್ಟಣವನ್ನು ಸಹ ಗೋಡೆಯನ್ನು ಸಹ ದೇವರು ತೆಗೆದು ಹಾಕಿದನು. நான் வாசிக்கலாம். மீகா ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ ಮೀಕಾ 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். 2ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಾಕ್ಯ. ಮೀಕಾ 2:30. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். The breaker is gone up before them. அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். They have broken forth the passage unto the gate. அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். And are gone out thread. கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். Their king is passed in before him. அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் ದೇವರು ಎಂತವನು ಹೇಳಿದರೆ தடைகளை நீக்கி போடுகிற தேவன். ದೇವರು ತಡೆಗಳನ್ನು ಒಡೆಯುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. தடைகளை நீக்கி வழிகளை ஏற்படுத்துகிற தேவன். ನಮ್ಮ ತಡೆಗಳನ್ನು ಒಡೆದು ದಾರಿಗಳನ್ನು ಮಾಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. இது மீகாவிலே வாசிக்கிற பொழுது கர்த்தர் அவர்களுக்கு முன்னணியில் நடந்து போவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಇಲ್ಲಿ ಯೆಹೋವನು ನಮ್ಮ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்கிற வாழ்க்கையிலே நம்முடைய முன்னேற்றத்தை தடை செய்கிற காரியங்கள் எது? ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ನಮಗೆ ತಡೆ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಯಾವುದು? அந்த தடைகளை மேற்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோமா? ನಾವು ಈ ತಡೆಗಳನ್ನು ದಾಟಲು ಕಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದೇವಾ? ஆனால் நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் ಅದು ನಮ್ಮ ದೇವರು ಎಂತವರೆಂದರೆ நம்முடைய தடைகளை நீக்கி போடக்கூடியவராக இருக்கிறார். ನಮ್ಮ ತಡೆಗಳನ್ನು ತೆಗೆದು ಹಾಕುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. நம்முடைய வாழ்க்கையில பெரிதாக தோன்றுகிற கஷ்டங்கள் ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕಾಣುವಂತ ಕಷ್ಟಗಳು அவருடைய பார்வையில் லேசான விஷயம். அது ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಬಹಳ ಒಂದು ಸಾಧಾರಣವಾದಂತ ವಿಷಯ. ஆகையினாலே என்னால இது கடந்து போக முடியவில்லை, தடையா இருக்கிறது என்று யோசிக்கிற தருணங்கள் நமக்கு வருகிற பொழுது ನಾವು ತಡೆಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ನಾವು ಮುಂದೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಯೋಚಿಸಿದಾಗ நம் தேவன் தடைகளை அகற்றி போடுகிறார் என்கிற விஷயத்தை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். ನಾವು ನಮ್ಮ ದೇವರು ನಮ್ಮ ತಡೆಗಳನ್ನು ನಿಗ್ರಹಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. அன்று இஸ்ரவேல் மக்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அவர்கள் இலக்காக இருந்த அந்த கானானை போய் சேரக்கூடாதபடி ನಾವು ಆ ಇಸ್ರಾಯೇಲರು ಕಾನಾನ್ ದೇಶ ಸೇರದ ಹಾಗೆ அவர்களுக்கு அநேக தடைகள் வந்தது. ಅವರಿಗೆ ಅನೇಕ ತಡೆಗಳು ಬಂದವು. ஆனாலும் கூட தேவன் அந்த தடைகளை நீக்கி போட்டார். ಆದರೂ ದೇವರು ಆ ತಡೆಗಳನ್ನು ನೀಗಿಸಿದನು. கடைசியில் அந்த இலக்கை அடைந்தவர்களை நாம் கவனிக்கிற பொழுது ನಾವು ಕಡೆಯದಾಗಿ ತಡೆಗಳನ್ನು ನೋಡಿದಾಗ 2 பேர் அந்த கானானுக்குள் பிரவேசித்தார்கள். ಇಬ್ಬರು ಕಾನಾನನ್ನು ಪ್ರವೇಶ ಮಾಡಿದರು. காலேப் மற்றும் யோசுவா என்கிற இந்த 2 மனிதர்கள் மட்டும்தான் அந்த கானானுக்குள் பிரவேசித்தார்கள். After the struggle, 2 people reached the Canaan. Caleb and யோசுவா. ஆமா. Caleb and Joshua. அப்போ அந்த அத்தனை 6 லட்சம் புருஷர்கள் புறப்பட்டார்கள். 6 லட்ச ಜನರು ಹೊರಟರು. ஆனால் போய் சேர்ந்தவர்களே 2 பேர் மாத்திரமே. Instead of 6 lakh people, reached only 2 people to the Canaan. கிறிஸ்துவான சொல்கிறார், அவர் வருகிற பொழுது அல்லது அவருடைய ராஜ்யத்திலே விசுவாசத்தை காண்போரோ என்கிற ஒரு வார்த்தை சொல்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ರಾಜ್ಯ ಮತ್ತೆ ಬರಬೇಕಾದ್ರೆ ಈ ನಂಬಿಕೆಯನ್ನು ನಾನು ಕಾಣುತ್ತೇನಾ? அப்போ நம்முடைய விசுவாசமானது இந்த உலகத்திலே ಈ ನಂಬಿಕೆಯು ನಮ್ಮ ಈ ಲೋಕದಲ್ಲಿ தடுமாற செய்யக்கூடியதாக இருக்கிறது. ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ನಮ್ಮನ್ನು ಕೆಲವು ಸಾರಿ ತಡವರಿಸುವಂತೆ ಮಾಡುತ್ತದೆ. ஆனால் அந்த விசுவாசத்தை நாம் உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும். ಆದರೆ ನಂಬಿಕೆಯನ್ನು ನಾವು ದೃಢವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡರೆ அன்று இஸ்ரவேல் மக்களுக்கு கானான் இலக்காக வைக்கப்பட்டது. ಆವತ್ತಿನ ದಿನದಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲಿಗೆ ಕಾನಾನ್ ದೇಶವು ಗುರಿಯಾಗಿತ್ತು. இன்று ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கு ಇವತ್ತು ಆತ್ಮಿಕ ಇಸ್ರಾಯೇಲ್ ಅಂತ ನಮಗೆ பரலோகம் இலக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பரலோகವು ಗುರಿಯಾಗಿ ಬಿರುದಾಗಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. அன்று அந்த மக்களுக்கு அந்த சிவந்த சமுத்திரம், யோர்தான், எரிகோ, பார்வோனுடைய ஆளுகை இவையெல்லாம் தடைகளாக இருந்தது. ಆ ದಿನದಲ್ಲಿ ಕಾನಾನಿಗೆ ಹೋಗಬೇಕಾದ್ರೆ ಫಾರೋನು, ಕೆಂಪು ಸಮುದ್ರ, ಯೋರ್ದಾನು, ಎರಿಕೋ ಗೋಡೆ 4 ವಿಷಯಗಳು ತಡೆಯಾಗಿತ್ತು. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை அண்டி சேராதபடி தடைகள் ஏற்படுகிற தடைகள் என்ன? ಇವತ್ತು ನಾವು ದೇವರನ್ನು ಸೇರದ ಹಾಗೆ ನಮಗೆ ಮುಂದೆ ಇರುವಂತ ತಡೆಗಳು ಯಾವುದು? வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். Hebrews chapter 12 verse 1. verse 1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும்
நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு இங்கே 2 விதமான தடைகளை குறித்து வேதம் சொல்கிறது. ಇಲ್ಲಿ ನಾವು 2 ತಡೆಗಳನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. பாரம் என்கிற தடை, ಒಂದು ಭಾರ ಅಂತ ನೋಡುತ್ತೇವೆ. பாவம் என்கிற தடை. ಭಾರವನ್ನು ಹತ್ತಿಕೊಳ್ಳುವ ಪಾಪ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. அப்போ என்னால சுமக்க முடியாத பாரம், என்னால சுமக்க முடியாத கஷ்டங்கள் இருக்கிறது நாம் சிந்திக்கிறோமா? ಇವತ್ತು ನಮ್ಮಲ್ಲಿ ಅನೇಕ ಕಷ್ಟಗಳಾದಂತ ಭಾರಗಳು ಉಂಟು. அங்கே இயேசுவான சொல்கிறார், ಅಲ್ಲಿ ಯೇಸು ಹೇಳ್ತಾನೆ, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ಕಷ್ಟಪಡುವವರೇ ಹೊರವತ್ತವರೇ, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், ನೀವೆಲ್ಲ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿರಿ, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று இயேசு சொல்கிறார். ನಾನು ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. அப்போ இந்த பாரத்தை நாம் இயேசுவின் மீது வைப்போம். ಸೊ ನಮ್ಮ ಭಾರವನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ಇಡೋಣ. இந்த பாவத்தை நாம் தள்ளி விடுவோம். ಭಾರವನ್ನು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲಿಟ್ಟು ಪಾಪವನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಡೋಣ. அப்போ பாரம் பாவம் என்கிற தடை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறது. sin in our spiritual life. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் Galatia 5 வசனம் 7, 7ನೇ ವಾಕ್ಯ. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? Yes, we are running well. Who hindered you that you should not obey the truth? அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் நன்றாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ಆತ್ಮಿಕವಾಗಿ ಚೆನ್ನಾಗಿ ನಾವು ಓಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. தேவனுடைய ஆரோக்கியமான உறவு நமக்கு இருக்கிறது. ದೇವರಿಂದ ನಮಗೆ ಆರೋಗ್ಯವಾದ ಸಂಬಂಧ ಉಂಟು. ஆனா சில சமயங்களிலே நாம் பின்வாங்கி போகிற நிலை, சோர்ந்து போகிற நிலை ஏற்படுகிறது. ಆದ್ರೆ ಕೆಲವು ಸಾರಿ ನಾವು ಸೋತು ಹೋಗುವಂತೆ, ಹಿಂದೆ ಹೋಗುವಂತೆ ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳು ಬರ್ತವೆ. அதான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு சொல்றாரு, நீங்க நன்றாய் ஓடினீர்களே. ಪೌಲನು ಗಲಾತ್ಯರಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಓಡ್ತಾ ಇದ್ರಲ್ಲಪ್ಪ. ஆனா ஒரு சமயத்துல அவர் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் தடை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ಕೆಲವು ಸಾರಿ ಸತ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗದಾಗಿದ್ದ ಅನೇಕ ಅಡೆತಡೆಗಳು ಬರ್ತದೆ. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகிற தடை என்பது வர செய்யும். So in our spiritual life we are not able to obey the truth because of the struggle. ஆனபடினாலே நாம் இலக்கை அடைவதற்கு நமக்கான பயிற்சி என்பது அவசியமாக இருக்கிறது. To reach the goal we need the practice. அந்த வீரப்பந்தய அந்த ஓட்டத்திலே கலந்து கொள்கிற அந்த வீரன் அந்த ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பாகவே தன்னுடைய சரீரத்தை அதற்கேற்ற பயிற்சியை கொடுத்து, அதற்கேற்ற ஆகாரத்தை உட்கொண்டு, அதற்கேற்ற சரியான பானங்களை உட்கொண்டு தன் சரீர நிலையை சரியாக வைத்துக் கொள்கிறார். ಓಟದಲ್ಲಿ ಓಡುವಂತ ವೀರನು ಆ ಓಟಕ್ಕೆ ತಕ್ಕಾದ ಆಹಾರವನ್ನು ವ್ಯಾಯಾಮವನ್ನು ಮಾಡಿ ತನ್ನ ದೇಹವನ್ನು ಹದಗೊಳಿಸಿಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆவிக்குரிய அந்த இலக்கை அடைய வேண்டும் என்றால், ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ಆತ್ಮೀಕವಾದಂತಹ ಬಿರುದನ್ನು ಹೊಂದಬೇಕೆಂದರೆ நமக்கு தேவையான பயிற்சியை நாம் கவனிக்கிற பொழுது ನಮಗೆ ಬೇಕಾದಂತ ಅಭ್ಯಾಸಗಳು ಯಾವುದು? நம்முடைய வாழ்க்கையில தினமும் ஜெபம் என்கிற பயிற்சி அவசியமாக இருக்கிறது. ಅಭ್ಯಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ, வேத வாசிப்பு என்கிற பயிற்சி அவசியமாக இருக்கிறது. ವೇದವನ್ನು ಓದುವಂತದ್ದು, prayer and Bible reading to practice. இது ரெண்டுமே நாம் தேவனோடு பேச, தேவன் நம்மோடு பேச என்கிற நிலையை ஏற்படுத்துகிறது. ಈ ಎರಡು ವಿಚಾರಗಳು ನಾವು ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವುದಕ್ಕೂ ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವಂತ ಒಂದು ಮಾರ್ಗ. ஜெபம் என்கிற விஷயம் நாம் தேவனோடு பேசுகிறோம். ಈ ಪ್ರಾರ್ಥನೆ ಅನ್ನೋದು prayer we talk with God. வேத வாசிப்பு அல்லது விதமான பிரசங்களை கேட்கிற பொழுது தேவன் நம்மோடு பேசுகிறார். ನಾವು ಬೈಬಲ್ ಅನ್ನು ಓದಬೇಕಾದ್ರೆ, ಪ್ರಸಂಗವನ್ನು ಕೇಳಬೇಕಾದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡ್ತಾನೆ. அப்போ இலக்கை அடைவதற்கு நமக்கான பயிற்சிகளிலே ஜெபம், வேத வார்த்தைகளை கவனித்தல் என்கிற விஷயம் அவசியமாக இருக்கிறது. ನಾವು ಈ ಓಟದಲ್ಲಿ ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯವಾದದ್ದು ನಾವು ವೇದವನ್ನು ಓದುವಂತದ್ದು ಮತ್ತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತದ್ದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾದದ್ದು. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்குள்ளாக சகோதர சிநேகம் என்பது அவசியமாக இருக்கிறது. ಈ ಒಂದು ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ಸಹೋದರ ಸ್ನೇಹವು, in spiritual life the fellowship, அந்த ஐக்கியம் என்பது அவசியமாக இருக்கிறது. fellowship is very very important when Christian life. ஏன்னா நம்முடைய ஐக்கியமானது கிறிஸ்துவோடு இருக்கிறது. ಯಾಕೆಂದ್ರೆ ನಮ್ಮ ಐಕ್ಯವು ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗಿದೆ. நாம் இந்த அப்பத்தை கிறிஸ்துவின் சரீரத்தை நினைவு கூறுகிற பொழுது, அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிற பொழுது, ನಾವು ಈ ಹಬ್ಬದಲ್ಲಿ ರೊಟ್ಟಿ ಮುರಿಯುವಾಗ, ಪಾನ ಮಾಡುವಾಗ அப்பொழுது நாம் கிறிஸ்துவோட ஐக்கியமாக இருக்கிறோம். ನಾವು ಆಗ ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ಐಕ್ಯವಾಗುತ್ತೇವೆ. அப்போ சகோதர சிநேகத்தை குறித்து வேதம் சொல்கிற பொழுது, ಸಹೋದರ ಸ್ನೇಹವನ್ನ ಕುರಿತು ಸತ್ಯವೇದ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள் என்று ரோமரில் நாம் வாசிக்கிறோம். ರೋಮದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ಒಬ್ಬರ ಮೇಲೆ ಒಬ್ಬರು ನೀವು ಐಕ್ಯವಾಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ. அப்ப இந்த சகோதர சிநேகத்தை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ಈ ಸಹೋದರ ಸ್ನೇಹವನ್ನು ನಾವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. இந்த சகோதர சிநேகம் என்பது என் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும். The fellowship
will healthy in the spiritual life. ஒருவேளை நான் விசுவாசத்திலே தடுமாறுகிற பொழுது ನಾವು ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ನಾವು ಒಂದು ವೇಳೆ ತಡಮಾಡಿ என்னோட கூட இருக்கிற சக சகோதர சகோதரிகள் என்னை பலப்படுத்தலாம். ನನ್ನೊಟ್ಟಿಗಿರುವಂತ ಬೇರೆ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರು ನನ್ನ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಬಲಪಡಿಸಬಹುದು. என்னுடைய சகோதரனும் என்னுடைய சகோதரியை விசுவாசத்தில் தடுமாறுகிற பொழுது நான் அவர்களை பலப்படுத்தலாம். ಅಥವಾ ನನ್ನೊಟ್ಟಿಗಿರುವಂತ ಬೇರೆ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಬಿದ್ದವರಾದಾಗ ನಾವು ಅವರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಬಹುದು. அப்ப இந்த ஐக்கியம், இந்த சகோதர சிநேகம் என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கான பயிற்சியாக இருக்க வேண்டும். ನಮ್ಮ ಒಂದು ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ಈ ಒಂದು ಸಹೋದರ ಅನ್ಯೋನ್ಯತೆ ಬಹಳ ದೊಡ್ಡ ಅಭ್ಯಾಸವಾಗಬೇಕು. நான் வாசிக்கலாம் 1 பேதுரு முதல் அதிகாரம் 13வது வசனம். 1 Peter chapter 1 verse 13. 1ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಾಕ್ಯ. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். அப்ப இந்த இடத்துல உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு என்கிற ஒரு வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಆದ್ದರಿಂದ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನ ನಡುವನ್ನು ಕಟ್ಟಿಕೊಂಡು. அப்ப கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವಂತ ಒಂದು ಜೀವನದಲ್ಲಿ தன்னுடைய மனதின் அறையை நாம் கட்டிக்கொண்டு வாழ வேண்டும். ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನ ನಡುವನ್ನು ಕಟ್ಟಿಕೊಳ್ಳಬೇಕು. ಇಂಗ್ಲಿಷ್ ಹೇಳ್ತದೆ, wherefore grinding up the lions of your mind. அப்ப நம்முடைய மனம் சொல்லுகிற அப்படியெல்லாம் நாம் செய்வோமானால், ನಮ್ಮ ಮನಸ್ಸು ಹೇಳಿದ ರೀತಿಯೆಲ್ಲ ನಾವು ಕೇಳೋದಾದ್ರೆ நாம் அந்த இலக்கை போய் நம்மால அடைய முடியாது. ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನ ಪ್ರಕಾರ ನಡೆದ್ರೆ ನಾವು ಆ ಬಿರುದನ್ನು ಮುಟ್ಟಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆகவே நம்முடைய மனதின் அறையை கட்டிக்கொண்டு வேதம் நமக்கு போதிக்கிற பிரகாரமாக நாம் நடக்க வேண்டும். ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ನಾವು ಕಟ್ಟಿ ಸತ್ಯವೇದವು ಏನ್ ಹೇಳುತ್ತದೋ ಅದರ ಪ್ರಕಾರ ನಾವು ನಡೆಯಬೇಕು. அந்த ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்கிற அந்த ஓட்ட வீரன், ಆ ಓಟದಲ್ಲಿ ಓಡುವಂತ ಆ ಒಂದು ಓಟಗಾರನು தன்னை சுற்றிலுமாய் நடக்கிற காரியங்களிலே ತನ್ನ ಸುತ್ತ ನಡೆಯುವಂತ ಎಲ್ಲಾ ವಿಚಾರಗಳಲ್ಲಿ கவனம் வைக்காமல் ಅದನ್ನು ಗಮನಿಸುವುದಿಲ್ಲ. தன்னுடைய இலக்கு எதுவோ ನನ್ನ ಗುರಿ ಏನಿದೆಯೋ அதை தொடர்ந்து அதை பார்த்தே ஓடிக்கொண்டிருக்கிறார். ಅವನು ಅದರ ಮೇಲೆ ಗುರಿಯಾಗಿಟ್ಟುಕೊಂಡು ಹೊಡಬೇಕು. அவருக்கு இந்த இடையில வருகிற தடைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு போகிறார். ಈ ಮಧ್ಯೆ ಬರುವಂತ ಎಲ್ಲಾ ತಡೆಗಳನ್ನು ನೀಗಿಸಿಕೊಂಡು ಹೊಡ್ತಾನೆ. அவருக்கு தன்னுடைய மனம் போன போக்கெல்லாம் நடப்பதில்லை. ತನ್ನ ಮನಸ್ಸು ಬಂದ ಹಾಗೆ ಆತನು ನಡೆಯುವುದಿಲ್ಲ. தன் சரீரத்தை கட்டுப்படுத்தும்படி ತನ್ನ ಶರೀರವನ್ನು ನಿಯಂತ್ರಣಗೊಳಿಸಲು அவர் தான் உட்கொள்கிற ஆகாரம், குடிக்கிற பானம் எல்லாவற்றிலே அவர் கட்டுப்பாடாக இருக்கிறார். ತಾನು ಕುಡಿಯುವಂತ ನೀರಿನಲ್ಲಿ, ಆಹಾರದಲ್ಲಿ ಅವನು ಬಹಳ ನಿಯಂತ್ರಣದಲ್ಲಿ ಇರ್ತಾನೆ. ஆகவே ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே நாமும் கூட நம் மனதின் அறையை கட்டிக்கொள்ள வேண்டும். ನಮ್ಮ ಕ್ರೈಸ್ತ ಜೀವನದಲ್ಲಿ ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ನಾವು ಕಟ್ಟಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. ஆகவே நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு இலக்காக நித்திய ஜீவன் வைக்கப்பட்டிருக்கிறது. ನಾವು ನಮ್ಮ ಆತ್ಮೀಯ ಜೀವನದಲ್ಲಿ ನಿತ್ಯ ಜೀವ ನಮಗೆ ಬಿರುದಾಗಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ಆ ನಿತ್ಯ ಜೀವನ ಹೊಂದಬೇಕು. அதை பெற்றுக்கொள்ள முடியாத தடைகள் ஏற்படுமானால், ಒಂದು ವೇಳೆ ಅದನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಅಡೆತಡೆಗಳು ಉಂಟಾದರೆ அதை தடைகளை மேற்கொண்டு நாம் போக வேண்டும். ಆ ಅಡೆತಡೆಗಳನ್ನು ದಾಟಿ ನಾವು ಹೋಗಬೇಕು. உலகத்திலே கவனிக்கிறோம், ஒரு முறை வந்தால் கனவு என்று சொல்கிறார்கள். ನಾವು ಲೋಕದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಒಂದು ಸಾರಿ ಬಂದ್ರೆ ಕನಸು, 2 முறை வந்தால் ஆசை என்று சொல்கிறார்கள், ಒಂದು ಸಾರಿ ಬಂದ್ರೆ ಅದು ಆಸೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೇವೆ, பல முறை வந்தால் லட்சியம் என்று சொல்கிறார்கள். ಅನೇಕ ಸಾರಿ ಬಂದಾಗ ಅದು ಗುರಿ ಅಂತ ಹೇಳ್ತೇವೆ. ஆகவே நமக்கு கூட நம்முடைய லட்சியத்தை நாம் அடைய வேண்டும் என்றால், ನಾವು ನಮ್ಮ ಲಕ್ಷ್ಯವನ್ನು ಅಥವಾ ಗುರಿಯನ್ನು ಹೊಂದಬೇಕಾದ್ರೆ நம்முடைய நினைவாக, நம்முடைய வாழ்வாக அந்த நித்திய ஜீவன் இருக்க வேண்டும். ನಮ್ಮ ಗುರಿಯಾಗಿ ನಮ್ಮ ಜೀವನವಾಗಿ ನಿತ್ಯ ಜೀವವು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲ ಹೇಳ್ತಾನೆ, நல்ல போராட்டத்தை போராடினேன், ನಾನೆಲ್ಲ ಒಂದು ಒಳ್ಳೆ ಹೋರಾಟವನ್ನು ಮಾಡಿದೆ, ஓட்டத்தை முடித்தேன், ಓಟವನ್ನು ಮುಗಿಸಿದ್ದೇನೆ, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಂಡಿದ್ದೇನೆ, நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். ಜೀವದ ಕಿರೀಟವು ನನಗೋಸ್ಕರ ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியாதான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ನಿತ್ಯ ಜೀವ ಕಿರೀಟನೊಂದಕ್ಕೋಸ್ಕರ ಬಿರುದನೊಂದಕ್ಕೋಸ್ಕರ ಓಡ್ತಾ அப்ப அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை அவர் நல்ல முறையில் அவர் போராட்டத்தை போராடி இருக்கிறார். ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಒಳ್ಳೆಯ ಹೋರಾಟವನ್ನು ಮಾಡಿದ್ದಾನೆ. தன்னை ஓட்டப்பந்தய வீரனை போல எண்ணி அவர் எழுதின நிருபத்தை போலவே அவர் ஓட்டத்தை சரியாக முடித்திருக்கிறார். ಆ ಒಂದು ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಓಟದ ವೀರನ ಹಾಗೆ ಬರೆದ ಹಾಗೆ ಆತನು ಓಟವನ್ನು ಮುಗಿಸಿದ್ದಾನೆ. அவருடைய விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிறார். ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. அந்த நீதியின் கிரீடத்துக்காக நம்பிக்கையோட அவர் எழுதுகிறார். ಆ ಒಂದು ನಿತ್ಯ ಜೀವ ಬಿರುದನೊಂದಕ್ಕೋಸ್ಕರ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕುರಿತು ಮಾತನಾಡ್ತಾನೆ. ஆகவே நம்முடைய இலக்கு எதுவோ அந்த இலக்கை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோமா? ನಾವು ನಮ್ಮ ಗುರಿ ಏನಿದೆ ಅದರ ಕುರಿತು ಓಡ್ತಾ ಇದ್ದೇವಾ? ವಾಟ್ ಇಸ್ ಅವರ್ ಏಮ್? ವಿ ಆರ್ ರನ್ನಿಂಗ್ ಟುವರ್ಡ್ಸ್ ದ ಏಮ್. அந்த ஓட்டப்பந்தய வீரனுக்கு வைக்கப்பட்ட அந்த குறிக்கோள், அந்த இலக்கை அடையத்தக்கதாக அவர் அதை பார்த்தே ஓடுகிறார். ಓಟಗಾರನು ಆ ಗುರಿಯನ್ನು ನೋಡಿಕೊಂಡೇ ಓಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்ப கிறிஸ்துவாகிய நாம் எதை பார்த்து கொண்டு ஓட வேண்டும்? ನಾವು ಕ್ರೈಸ್ತರಾದ ನಾವು ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ನೋಡ್ತಾ ಓಡಬೇಕು? நாம் கடைசியாக வாசிக்கலாம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். ಕಡೆಯದಾಗಿ ನೋಡೋಣ ಇಬ್ರಿಯರ್ 12:1. அதனுடைய 2வது பகுதி, ಅದು 2ನೇ ಭಾಗ. விசுவாசத்தை துவக்குகிறவரும்
ಎರಡನೇ ವಾಕ್ಯ, ಸೆಕೆಂಡ್ ವರ್ಡ್, ಸೆಕೆಂಡ್. ನಂಬಿಕೆಯನ್ನು ಹುಟ್ಟಿಸುವನು, முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி, looking unto the Jesus, the author and the perfecter of our faith. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ದೃಷ್ಟಿಯಿಟ್ಟು ನಮಗೆ ನೇಮಕವಾದ ಓಟವನ್ನು ಸಿರದಿಂದ ಓಡೋಣ. ஆகவே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அழைக்கப்பட்ட நாம், ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ನಾವು நம்முடைய அழைப்பை நாம் கவனித்து, ನಮ್ಮ ಒಂದು ಕರೆಯುವಿಕೆಯನ್ನು ಗಮನಿಸಿ, நம்முடைய அழைப்பு பரத்துக்குரிய அழைப்பாக இருக்கிறது, ನಮ್ಮ ಕರೆಯುವಿಕೆ ಪರಲೋಕ ಸ್ವಾಸ್ಥ್ಯದ அது நித்தியத்துக்குரிய அழைப்பாக இருக்கிறது. ನಿತ್ಯ ಜೀವದ ಕರೆಯುವಿಕೆ ಆಗಿದೆ. அந்த நித்திய ஜீவனை இலக்காக வைத்துக் கொண்டு, ಆ ನಿತ್ಯ ಜೀವನ ಗುರಿಯಾಗಿಟ್ಟುಕೊಂಡು நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஆரோக்கியத்தோட வாழ, ನಾವು ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ಆರೋಗ್ಯವಾಗಿ ಬದುಕಲು, அந்த ஆரோக்கியமா வாழ்ந்தால்தான் தடைகளை நம்மால மீறி செல்ல முடியும். ನಾವು ಆರೋಗ್ಯವಾಗಿದ್ದಾಗ ಮಾತ್ರ ಅಡೆತಡೆಗಳನ್ನು ಹಿಡಿದು ಓಡಲು ಸಾಧ್ಯ. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே பாரம் என்கிற தடை, பாவம் என்கிற தடை, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகிற தடைகள் ஏற்படுகிற பொழுது, ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಭಾರಗಳನ್ನು, ಪಾಪಗಳನ್ನು, ಸತ್ಯಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿರುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿ தடைகளை அகற்றி போடுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு ಎಲ್ಲಾ ಅಡೆತಡೆಗಳನ್ನು ನೀಗಿಸುವಂತ ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗಿದ್ದಾರೆ ತಿಳಿದುಕೊಂಡು அவைகள் எல்லாம் நாம் உதறி தள்ளிவிட்டு, ಅದೆಲ್ಲವನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿ விசுவாசத்தை துவக்குகிறவருமாய் முடிக்கிறவருமாய் இருக்கிற அந்த இயேசுவை நோக்கி, ನಂಬಿಕೆಯನ್ನು ಹುಟ್ಟಿಸುವನು ಪೂರೈಸುವನು ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ದೃಷ್ಟಿಯನ್ನು நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டத்திலே நாம் சரியாய் ஓட நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். ನಾವು ನಮಗೆ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಓಟದಲ್ಲಿ ನಾವು ಸರಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. அப்படி நாம் ஒப்புக் கொடுப்போமானால் ಆ ರೀತಿ ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದಾದರೆ அந்த இலக்கை பெறுவதற்கு அது நமக்கு உதவியாக இருக்கும். ಆ ಒಂದು ಗುರಿಯನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಸಹಾಯವಾಗಿರುವುದು. ஆகவே நம்முடைய மனதிலே நமக்கு ஏற்படுகிற ஆசை இந்த நித்திய ஜீவன் என்கிற இந்த ஆசை நாம் பலமுறை நம்முடைய மனதுக்குள் கொண்டு வருவோம். ದಯವಿಟ್ಟು ನಮ್ಮ ಆಸೆ ಏನಂದ್ರೆ ನಾವು ನಿತ್ಯ ಜೀವನ ಕುರಿತಂತ ಆಸೆಗಳನ್ನ ಮನಸ್ಸಲ್ಲಿಟ್ಟುಕೊಳ್ಳೋಣ. அந்த நித்திய ஜீவனை சார்ந்த காரியங்கள் நாம் தேடுவோம், தேடிக்கொண்டே இருப்போம். ಜೀವಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹುಡುಕುತ್ತಾ ಸಾಗೋಣ. நாம் அப்படி தேடுகிற பொழுது அந்த இலக்கை நம்மால் அடைய முடியும். ನಾವು ಆ ಗುರಿಯನ್ನು ಮುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಉಂಟಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹುಡುಕುವಾಗ ಆ ಗುರಿಯನ್ನು ಮುಟ್ಟುತ್ತೇವೆ. ஆகவே அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன பிரகாரமாக ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳುವ ಪ್ರಕಾರ நாமும் கூட விசுவாசத்திற்காக நல்ல போராட்டத்தை போராடுவோம். ನಾವು ವಿಶ್ವಾಸಕ್ಕೋಸ್ಕರ ಒಳ್ಳೆ ಹೋರಾಟವನ್ನು ಹೋರಾಡೋಣ. அவரை போல நாமும் கூட ஓட்டத்தை சரியாய் ஓடுவோம். ನಾವು ಅವರಿಗೋಸ್ಕರ ಒಳ್ಳೆ ಓಟವನ್ನು ಓಡೋಣ. நமக்கு நீதியின் கிரீடம் என்கிற அந்த பொக்கிஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. ನಮಗೆ ಆ ನಿತ್ಯ ಜೀವ ಎಂಬ ಬಿರುದು ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த பொக்கிஷத்துக்காக நாம் காத்து கொண்டிருப்போம். ಆ ಒಂದು ಬೊಕ್ಕಸಕ್ಕೆ, ಆ ಬಿರುದುಗೋಸ್ಕರ ನಾವು ಕಾಯೋಣ. ஆகவே இந்த இலக்கை அடையத்தக்கதாக தேவன் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக. ಗುರಿಯನ್ನು ಮುಟ್ಟುವ ಹಾಗೆ ದೇವರು ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. இந்த நாள் கூட உங்களோட கூட கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படி எனக்கு வாய்ப்பளித்த சபையின் ஊழியர்களுக்கும் திருச்சபையாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಟ್ಟಂತ ಸಭೆಯ ಬೋಧಕರುಗಳಿಗೂ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ನನ್ನ ವಂದನೆಗಳು. தேங்க்யூ.